யாரெல்லாம் என்னை மாதிரி ஊறுகாய் லவ்வர்ஸுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மாங்காய் சீசன் வந்துருச்சு. நல்லா புளிப்பான ஊறுகாய் மாங்காய் கிடச்சிதுங்க. நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக போட்டு அளந்தெடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி நம்ம நல்லா குளிக்க வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி எண்ணெய் தாளித்து கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 1 வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது. இன்றைக்கி நான் ஒரு 3 கிலோ அளவுக்கு ஊறுகாய் மாங்காய் எடுத்து பீஸ் போட்டு உப்பு கலந்து நல்லா வெயிலில் காய வச்சிட்டேன். எதுவும் தூசி படாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு மெல்லிசான காட்டன் துணி போற்றி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி நல்லா நீர் விட்டு வந்துடும். அந்த உப்பு தண்ணியோடவே சேர்த்திட்டு வரமிளகாய் தூள், மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு கடுகு, வெந்தயம் எல்லாம் வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா தீரா ஆர்கானிக்ஸோட நல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். அவங்களோட டீட்டெயில்டு வீடியோ சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூட பெருங்காயத்தூள், கடுகுத்தூள், வெந்தயத்தூள், ஆற வச்ச தாளித்து கொட்டி எண்ணெய் கடுகெல்லாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து ஒரு சுத்தமான பீங்கான் ஜாடியில் போட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுறேங்க. காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். தேவையான அளவுக்கு மட்டும் பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு மீதியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெள்ளை துணி வச்சு வேடு கட்டி வச்சிட்டிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் தண்ணி படாமல் இருந்தால் கெடாமல் இருக்குங்க. வெளியவே வச்சுக்கலாம். எனக்கு மட்டும் இவ்வளோ ஊறுகாவான்னு கேட்காதீங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கும் சேர்த்து தான் ஊறுகாய் போட்டிருக்கேன். இதோட டீட்டெயில்டு வீடியோ டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க.